சார் 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சூர்யா. அண்ணா ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? மேடம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு பாக்குறேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ஐயோ, அதான் அந்த புஷ்பா தப்பான பொண்ணுன்னு நான் நிரூபிக்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சியும் தோத்து போச்சு. என்ன மாதிரி நல்ல குணவதி இருந்த இடத்துல கேடு கிட்ட குணம் உள்ள அந்த புஷ்பா வந்துடக்கூடாது. என்னோட கணவரும் என் குழந்தையும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்கு புஷ்பா சூர்யாவோட ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க கூடாது. கெட்டது தலை எடுக்கும் போது நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து அதை அழிச்சு நல்லதை காப்பாத்திருக்க. இப்போ சூர்யாக்கு நடக்க போற கெட்டத அந்த கல்யாணத்தை நீதான் ஏதோ ஒரு வடிவத்துல போய் தடுத்து நிறுத்தணும் தாயே, தடுத்து நிறுத்தணும். பிரபாகர் அந்த தாலியை அவர்கிட்ட கொடு. சரிங்க சார். இந்தாங்க. சார் சீக்கிரம் தாலியை கட்டுங்க சார். என்னாச்சு புஷ்பா? ஏய் ஏய் புஷ்பா, என்னாச்சு புஷ்பா? புஷ்பா, பாம்பு 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 இங்க. ஐயோ பாம்பு பாம்பு. ஏய் புஷ்பா, புஷ்பா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். சரி சார், சீக்கிரம் சார். பிரபாகர் ஹெல்ப் பண்ணு. சரிங்க சார். வாங்க பார்த்து வாங்க. அண்ணே ரெடி ஆயிடுச்சா? கிளம்பலாமா? மேடம் கிளட்ச் ஒயர் கட் ஆயிடுச்சு மேடம். நீங்க வேற ஆட்டோ பாருங்க. ஆட்டோ எங்கம்மா போனா? அண்ணே வலசரவாக்கம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போலாம். போலாம், உட்காருங்கம்மா. உட்காருங்க. ரெஜிஸ்டர் சார் எங்க? அவருக்கு ஜுரம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு மேடம். சூர்யா புஷ்பா மேரேஜ்னு சொன்னாங்களே, மேரேஜ் முடிஞ்சிருச்சா? அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த கல்யாணமே நடக்கல மேடம். நடக்கலையா? என்னாச்சு? ஏன் நடக்கல? அது தாலி கட்ட போற நேரத்துல கல்யாண பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு மேடம். பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா மேடம். அது எப்படி? அதான் யாருக்கும் ஒன்றும் புரியல மேடம். பாம்பு மாயமா உள்ள வந்துச்சு, கல்யாண பொண்ணை கொத்திட்டு போயிடுச்சு மேடம். மாப்பிள்ளை பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு மேடம். நான் வேண்டுன அந்த ஆத்தா தான் கல்யாணத்தை நிறுத்திருக்கா.
சிஸ்டர், இந்நேரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். நம்ம மாப்பிள்ள சூர்யா புஷ்பா ஃப்ளவர் கழுத்துல தாலிய கட்டி இருப்பான். ஆமா சங்கரபாண்டி, அந்த புஷ்பா சாதாரண ஆளே இல்ல, பெரிய கில்லாடிதான். நான் தான் கண்டுபிடிச்சு சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க? நீங்களே பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம புஷ் பெரிய வில்லியா உங்களுக்கு டஃப் கொடுப்பா. ஏன் முறைக்கிறீங்க சிஸ்டர்? கண்டிப்பா உங்களுக்கு அவார்டு உண்டு. கௌரவ வில்லி அவார்டு உங்களுக்கு தான். உங்களுக்கு போகத்தான் வில்லி அவார்டு அவங்களுக்கு எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா சிஸ்டர்? மணமக்கள் அரைவிடு. சிஸ்டர், இப்ப நாம ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்டோம்னு வைங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் சிஸ்டர். ஆமா பாண்டி, முதல்ல புஷ்பா கிட்ட கல்யாணம் வரைக்கும் தாலிய வெளியில தெரியாம மறைக்க சொல்லணும். என்ன சிஸ்டர், ரிஜிஸ்டர் மேரேஜுக்கே நம்ம புஷ் டயர்ட் ஆயிடுச்சு. சும்மா இருக்க மாட்டியா நீ? போங்க. சூர்யா, என்னாச்சுப்பா? புஷ்பா, என்னம்மா? என்னாச்சு புஷ்? அது வந்துமா புஷ்பா. சூர்யா, நான் சொல்லிக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. என்னாச்சு? என்னாச்சு? சக்சஸ் தானே? ஆமா, கழுத்துல தாலிய காணோம். உஷாரா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கியா? இல்ல மாயாஜி. என்னாச்சு புஷ்? மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டானா? தாலிய பார்த்ததும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டாரு. ஆனா கன்வின்ஸ் பண்ணி தாலி கட்ட சம்மதிக்க வச்சுட்டேன். அப்புறம் என்னாச்சு? நீ தயங்கறத பார்த்தா மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டலங்கிறது தெரியுது. ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆவது நடந்துச்சா புஷ்? நடந்துச்சா இல்லையா அதையாவது சொல்லு. நடக்கல. நடக்கலையா? ரிஜிஸ்டர் கல்யாணம் ஏன் நடக்கல? என்ன நடந்தது? மாலைய மாத்திட்டு அப்புறம் தாலி கட்டிக்கிட்டு கையெழுத்து போடலான்னு நினைச்சு மாலைய மாத்திக்கிட்டோம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தாரு. அப்புறம் என்னாச்சு புஷ்பா? புஷ்பா, புஷ்பா, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க சார். சரி சரி. இதுதான் நடந்துச்சு. ஐயோ, மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி பாம்பு ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சா? அப்ப இனிமே மாப்பிள்ள சூர்யா புஷ் கல்யாணம் நடந்த மாதிரி தான். அதான் பெரிய புஷ் வந்துருச்சு. அபசகுணமா பேசாதீங்க. நான் அபசகனமால பேசல புஷ். நடந்த விஷயங்களையும் இனிமே நடக்க போற விஷயங்களையும் தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மாப்பிள்ள சூர்யாவுக்கும் அழகு தேவதை ஜாஸ்மினுக்கும் கல்யாணம் பண்ண பொழுது இந்த பாம்பு வந்துதான் கல்யாணத்தையே தடுத்துச்சு. இப்பவும் அப்படித்தான் நடந்திருக்குது சிஸ்டர். எனக்கு என்னவோ அந்த பாம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம புஷ்ஷுக்கு மாப்பிள்ள கூட கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. சங்கரபாண்டி சொல்றதும் கரெக்ட் தான். ஆனாலும் ஜாஸ்மினுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும்னு 100% சொல்லிட முடியாது. 100% அதான் நடக்கும். வந்துட்டா. பாம்பு கொத்தி போய் சேர்ந்திருப்பேன்னு நினைச்சேன், பொழைச்சு வந்திருக்க. பாவி, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. குறுக்கு வழியில போனா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில தோத்து தான் ஆகணும். இன்னும் ஆட்டம் முடியல துர்கா. இப்ப வேணும்னா நான் தோத்து போயிருக்கலாம். ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்காம இருந்திருக்கலாம். சூர்யா என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருக்கலாம். ஆனா கல்யாண மண்டபத்துல வச்சு இந்த கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா என் கழுத்துல சூர்யா தாலி கட்டுவாரு. நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே. அதையும் பார்க்கலாம்.
எப்படி சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரியே போறா பாத்தீங்களா சிஸ்டர்? மா சாரிம்மா, எனக்கு அவசரமா ஃபோன் வந்துச்சா, உங்ககிட்ட சொன்னா அனுப்ப மாட்டீங்கன்னு தான் சொல்லாம பின்பக்கமா போயிட்டேன். சாரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல துர்கா. மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. மா வாழ்த்துக்கள் துர்கா. சரி, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க. நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். வரேன் துர்கா, வரேன். அம்மா தாயே, புஷ்பா பிரச்சனைய ஒரு வழியா இப்போதைக்கு முடிச்சு வச்சுட்டேன்னு நினைச்சு நான் ஆறுதல் பட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? சமயபுரம் மாரியம்மா, தேவி அம்மா, மாடத்தி அம்மா சிக்கலான நேரத்துலலாம் எனக்கு துணையா இருந்து வழிகாட்டின நீதான் இப்பவும் எனக்கு வழிகாட்டணும். மாரி, புஷ்பா விவகாரம் புஷ்பானமாகி போனதில் உனக்கு சந்தோஷம் தானே மாறி? சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி என்பது போல உனக்கு 2 பக்கமும் பிரச்சனைதான். சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா உடம்பு மட்டும் தானே துர்கா. உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் மாறியாச்சே. இந்த கல்யாணத்தை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? சிக்கலான பிரச்சனைதான். ஹஸ்பண்ட் சார் கிட்ட தான் உண்மைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டீங்க. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது நான் துர்கா இல்ல அப்படிங்கிற உண்மைய சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம்ல. மாரி, அவசரப்பட்டு அப்படி எதுவும் சொல்லிவிடாதே. அப்புறம் துர்காவின் உடல் வெடித்து சிதறிவிடும். ஆமாம் மாறி, தப்பித்தவறி ஒருவரிடமும் கூட நீ இந்த தேவ ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. துர்காவை பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வர முகூர்த்தத்திலேயே கல்யாணம்னு சரஸ்வதி அம்மா என்கிட்ட சொல்றாங்க. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஒரு பக்கம் புஷ்பா ஹஸ்பண்ட் சார கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றா. இன்னொரு பக்கம் சரஸ்வதி அம்மா துர்காவுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க. உண்மைய சொன்னா துர்கா உடம்பு வெடிச்சு சிதறிடும். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படிதான் தப்பிக்கிறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. யம தர்மராஜா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட் சார் கிட்ட உண்மைய சொல்லலனா கூட பரவாயில்ல. ஆனா சரஸ்வதி அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். பிரபு, எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது பிரபு. மாரிக்கு
தற்காலிகமாக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். மாரியுடைய நிலைமை எனக்கும் புரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு மாரி. நான் சித்திர விசித்திர குப்தனிடத்தில் கலந்து பேசி தற்காலிகமான ஏற்பாட்டை செய்கிறேன். பிரபு, கொஞ்ச நாட்கள் என்றால் எத்தனை நாட்கள் பிரபு? ஏனென்றால் வருகிற முகூர்த்தத்தில் துர்காவுக்கு கல்யாணம் என சரஸ்வதி அம்மா முடிவெடுத்து விட்டார்கள். அதற்குள் மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். நான் சித்திர விசித்திர குப்தனிடம் கலந்து பேசி மாற்று ஏற்பாடுகளை பற்றி சொல்கிறேன். மாரி, நீ எதற்கும் கலங்காதே. கண்டிப்பாக எப்பவும் போல உனக்கு நல்லதுதான் நடக்கும். நாங்கள் எப்பவும் உன்னுடன் உறுதுணையாக இருப்போம். பிரபு, 2 நாள் இருக்கிறது என்று தாமதப்படுத்தி விடாதீர்கள். அதற்கு முன்பாகவே கலந்து ஆலோசித்து மாரிக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள். ஆகட்டும் தேவி. மாரி, தைரியமாக இரு. நாங்கள் இருக்கிறோம். சிஸ்டர், ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு பாம்பு வந்து நடக்க இருந்த இந்த கல்யாணத்தை கெடுத்த மாதிரி கல்யாண மண்டபத்துக்கும் பாம்பு வராம பாத்துக்கணும் சிஸ்டர். சிஸ்டர், நான் வேணா 2-3 பாம்பாட்டிகளை மாறு வேஷத்துல கல்யாண மண்டபத்துல செட் பண்ணி வைக்கட்டுமா அடச்சே, சிஸ்டர்? வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டேன். எப்ப பாரு பாம்பு பாம்புன்னு பயந்து நடங்கிட்டு இருக்க. இடியட். போன் வருது, யாருன்னு பாரு. இது பயப்படாத மாதிரியே பேசுறேன். சிஸ்டர், கண்ணபிரான் சுவாமிகள் தான் போன் பண்றாரு. ஆ, சொல்லுங்க சுவாமிஜி. நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியுங்களா? எப்போ வரணும்? இப்பவே உடனே கிளம்பி வாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற துர்க்கையம்மன் கோயில்ல தான் நான் இருக்கேன். இப்பவே வரணுமா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சுவாமிஜி, நான் வரேன். சீக்கிரமா வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, இதோ உடனே புறப்படுறேன். நான் வைக்கிறேன். சரி. கொடுங்க. என்ன சிஸ்டர், சுவாமிஜி என்ன சொல்றாரு? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல இருக்காராம். முக்கியமான விஷயம், உடனே வாங்கன்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம்னா என்ன விஷயமா இருக்கும் சிஸ்டர்? போய் பார்த்தா தானே தெரியும். புஷ்பா, நாங்க போய் சுவாமிஜிய பார்த்துட்டு வந்துடுறோம். நீ வா. சரிங்க வாங்க, மாயாஜி. இவன் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறான்னு பாப்போம். சாமிஜி, அவங்க வந்துட்டாங்க. பார்த்து வாங்க சிஸ்டர். வா. நமக்காவே வெயிட் பண்றானுவோ. வணக்கம் சுவாமி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஆமா சுவாமிஜி, முக்கியமான விஷயம், உடனே கிளம்பி வாங்கன்னு போன் பண்ணிருந்தீங்களே, என்ன விஷயம் சுவாமிஜி? ஏன் தலைய தொங்க போடுதுன்னு தெரியலையே. என்ன சுவாமிஜி, ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கத்தான் நான் உங்களை வர சொன்னேன். எங்களுக்கு பிரச்சனையா? என்ன சுவாமிஜி சொல்றீங்க? துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. அந்த மாரியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா சுவாமிஜி, துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு எப்ப பழைய ஞாபகம் வந்தது, எப்படி வந்தது? ஏன் சுவாமிஜி, மாரியோட ஏதோ ஒரு பொருளை துர்கா தொட்டாதானே அவளுக்கு அந்த மாரியோட நினைவுகள் எல்லாம் வரும்னு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். அதனாலதான் நாங்க மாரியோட ஞாபகமா இருக்கிற பொருட்களை எல்லாம் அன்னைக்கே நெருப்புல போட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டோமே. ஆமா சுவாமிஜி, துர்கா மாரியோட எந்த பொருளை தொட்டதுனால மாரியோட ஞாபகங்கள் எல்லாம் வந்துச்சு? மாரியோட தாலிய. தாலி? துர்கா மாரியோட தாலியை தொட்டதுனால மாரிக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ச்சே, மாரியோட ஞாபகமா இருக்கிற எல்லா பொருளையும் தீயில போட்டு எரிச்சிட்டோம் சுவாமிஜி. ஆனா இந்த தாலியை மட்டும் எப்படி மறந்தோன்னு தான் தெரியல. சிஸ்டர், நான் மறக்கல சிஸ்டர், எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் தாலியையும் நெருப்புல போடலான்னு அந்த தாலியை எடுக்க போனேன்னா அப்போ ஒரு ஸ்னேக் என்ன கொத்த வந்துச்சு. அதான் நான் தாலி எடுக்காம முடியாதுட்டேன் சிஸ்டர். உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்க, அதான் உங்ககிட்ட சொல்ல. சுவாமிஜி, இப்ப என்ன பண்றது? அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரி நான் தான் மாறின்னு
யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். சிஸ்டர், எப்படியாவது அந்த துர்காவை நீங்க டெம்ப் பண்ணி நான் தான் மாறின்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சிருக்க சிஸ்டர். அப்போ அந்த துர்கா பலூன் மாதிரி டொப்புன்னு வெடிச்சிருவா சிஸ்டர். நீங்க ஜெயிச்சிருவீங்க. சுமார் ஆனா தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா. மாரி புருஷன் சூர்யாவுக்கும் புஷ்பாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்கா உடம்புல இருக்கிற மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டான்.